Why? டியூப் தமிழ் வணக்கம். மத்திய கிழக்கு போர் இன்னமும் முடிவடையவில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஹைதராபாத்தில் நாட்டு மக்களுக்கு கூறிய அறிவுரை இன்று ஐரோப்பா முழுவதும் முக்கியமான செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. நரேந்திர மோடி அவர்கள் இந்த போர் காரணமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிக பெரும் மூச்சு வாங்கலை சந்தித்திருக்கின்றது என்ற பொருள்பட தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். இந்திய மக்கள் இந்த நிலையை சமாளிப்பதற்கு இந்திய அரசிற்கு ஆதரவு வழங்கி அதற்கேற்ப செயற்பட வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். இந்த பொருளாதார பிரச்சனையில் உலக நாடுகளிலேயே முதலாவதாக இந்த நெருக்கடியை கொண்டு நடத்துவது கடினமான நாடாக இந்தியாதான் இருக்கும். ஏனென்றால் இந்தியாதான் உலகத்தின் அதிகமான சனத்தொகை உள்ள நாடாகும். அந்த நாட்டை தாங்கி நடக்கின்ற பொறுப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கின்றது. இந்திய குடித்தொகையை இந்த நெருக்கடிக்குள் சமாளிப்பது சாதாரண பிரச்சனை அல்ல, உலகத்தை சமாளிப்பது போன்ற ஒரு பிரச்சனையாகும். இதற்காக அவர் கூறியிருக்கின்ற காரணங்கள் இந்திய அரசின் சட்டமாக வரலாம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. முதலாவது, நாட்டின் அந்நிய செலாவணி வெளியே செல்லாதவாறு பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள், அல்லாவிட்டால் அதை குறைப்பு செய்வதற்கான ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று மக்களிடம் கேட்டிருக்கின்றார். எரிபொருள் பாவனையை மிகவும் மிகவும் சிக்கனமாக பாவியுங்கள் என்றும், சொந்த வாகனங்களில் பயணிப்பதை குறைத்து அரச வாகனங்களாகிய ரயில் வண்டிகள், பேருந்து போன்றவற்றில் கூடுதலாக பயணங்களை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இதன் மூலமாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். மேலும் கொரோனா காலத்தில் நிலவியதை போல வீட்டில் இருந்தே வேலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வது நல்லது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று முன்னர் அறிவிக்கப்பட்ட அதே திட்டத்தை மறுபடியும் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதை நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். இதுதான் ஆக முக்கியமான விடயம். அடுத்த ஓராண்டு காலத்திற்கு தங்கம் வாங்குவதை குறையுங்கள் என்று கூறியிருக்கின்றார். உலகத்தில் தங்க இறக்குமதியில் 2வது இடத்தில் இருக்கின்ற நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளிலும் தங்கத்தை பரிசாகவும் ஆபரணமாகவும் அணிகின்ற அதி உச்சக்கட்ட கலாச்சாரம் இருக்கின்ற நாடு இந்தியா. எனவே தங்கத்தை இப்பொழுது வாங்குவதற்கான சூழல் இல்லை. தங்கத்தை வாங்குகின்ற பொழுது அந்நிய செலாவணி வெளியே செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கிய விடயம், தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை இந்த நேரம் செய்ய வேண்டாம் என்றும், வெளிநாடுகளில் சென்று திருமணங்களை நடத்த வேண்டாம் என்றும், உள்நாட்டிலேயே அந்த காரியங்களை செய்யுங்கள் என்றும், வெளிநாடுகளுக்கு பணத்தை கொண்டு சென்று வீணாக விரயம் செய்ய வேண்டாம், நாட்டினுடைய பொருளாதாரம் அதனால் பாதிக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். இந்தியாவினுடைய ஆயில் பாவனையில் 90% இறக்குமதி ஆகின்றது. அதில் பெருந்தொகையானது கோர்முஸ் நீரிணை வழியாக வருகின்ற காரணத்தினால் மிகப்பெரிய பாதிப்பை இந்தியா சந்தித்திருக்கின்றது. இப்பொழுது கச்சா எண்ணெயினுடைய விலை $105 $110 உயர்வடைந்திருக்கின்றது. பிரதமருடைய இந்த பேச்சு இந்திய முதலீட்டாளரிடையே ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது. இன்று திங்கள் இந்தியாவினுடைய பங்கு சந்தை 1300 புள்ளிகள் சரிவடைந்திருக்கின்றது. இந்திய ரூபாயினுடைய பெறுமதி மிக மோசமான வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. எப்போதும் இல்லாத அளவிற்கான வீழ்ச்சியாக இருக்கின்றது. அமெரிக்க டாலர் ஒன்றிற்கு 95.31 இந்திய ரூபாய்கள் என்கின்ற அளவில் மோசமான ஒரு வீழ்ச்சி காணப்படுகின்றது. இந்திய அரசாங்கம் தன்னுடைய சுமைகளை பொதுமக்கள் மீது சுமத்துகின்றது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வந்தாலும் கூட இப்போதைய நிலையில் வேறு வழியில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்நிய செலாவணி கையிருப்பு கரைவதை கட்டுப்படுத்த வேண்டும், அதை அழிந்து போக விடக்கூடாது என்றும் நரேந்திர மோடி அவர்கள் கூறுகின்றார். இந்த கோரிக்கைகள் சாதாரணமானது அல்ல. எதிர்க்கட்சியினர் இப்பொழுது அதிகாரத்தில் இருந்தால் இதைவிட சிறப்பாக அவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்றும்,
மேற்கு நாடுகளில் எழுதுகின்றார்கள். இதுதான் நிலைமை. அதனால் தான் நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாருங்கள், இப்பொழுது அவர் மிகவும் அமைதியாக இருக்கின்றார். ஏன் என்று சிந்தியுங்கள். உலகளாவிய ரீதியில் இந்தியாவினுடைய சுமை அதிகரித்து வருகின்றது. எனவே எல்லோரும் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாகும். ஆனால் இந்திய பிரதமருடைய இந்த கருத்தை பொதுமக்கள் ஏற்கின்ற பொழுது இதற்கு எதிரான விளைவுகளும் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நுகர்வோரினுடைய நுகர்வு தன்மை குறைய தொழில் வளர்ச்சியானது பாதிக்கப்படும். எனவே அதை செய்தால் இது பிரச்சனையாக மாறும், இதை செய்தால் அது பிரச்சனையாக மாறும் என்ற இடத்தில் இரண்டிற்கும் இடையே ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவும் முடியாத நிலை இருப்பது இன்றைய சூழலில் முக்கிய விடயமாகும். இதே நிலை இந்தியாவில் மட்டுமல்ல, டென்மார்க்கிலும் இருக்கின்றது. டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் இன்று விடுத்திருக்கின்ற எச்சரிக்கையில் கோடைகால விடுமுறைக்கு வெளிநாடு செல்பவர்கள் சிந்திக்கவும் என்று கேட்டிருக்கின்றது. விமானங்களுக்கான பெட்ரோலினுடைய விலை வன்முறையாக உயர்வடைந்திருக்கின்றது. விமான சேவைகளை நடத்த முடியாத சூழல் இருக்கின்றது. பல பெரிய விமான சேவை நிறுவனங்கள் விமான ஓட்டங்களை நிறுத்தலாம் அல்லது பயணங்களை மாற்றியமைக்கலாம். எனவே உங்களுடைய காப்புறுதிகளை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இப்படியான நிலையில் பயணிக்க முடியாவிட்டால் காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து பணத்தை பெறுவதற்கு என்ன வழி என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்றும், அரசு இதற்காக அறிமுகம் செய்திருக்கும் ஆப்ஸை தரவிறக்கம் செய்து எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள் என்றும் கூறியிருக்கின்றது. இதனுடைய கருத்து நாம் இப்பொழுது நினைப்பதை விட மோசமான எரிபொருள் பிரச்சனை வரப்போகின்றது என்பதன் முன்னோட்டமாக இது இருக்கின்றது. ஏன் இந்த இக்கட்டான நிலை ஏற்படுகின்றது என்றால், டொனால்ட் ட்ரம்பினுடைய யோசனைகளை ஈரான் நிராகரித்த பின்னர், ஈரானினுடைய கருத்துக்களை நான் ஏற்க மாட்டேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதன் பின்னர், ஈரான் அது பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை தூக்கி வீசி இருப்பதானது அவர் தன்னுடைய தன்மானத்திற்காக எல்லாவற்றையும் கைவிட்டு ஈரான் போர்க்களத்திற்குள் இறங்க வேண்டிய நிலைமையை ஈரான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஈரான் எதற்காக டொனால்ட் ட்ரம்பை யுத்தத்திற்கு வா வா என்று அழைக்கின்றது என்றால், பின்னாலிருந்து சீனாவும் ரஷ்யாவும் ஈரானை இயக்கிக் கொண்டு இருப்பதனால் அமெரிக்கா உள்ளே இறங்குவதற்கு யோசிக்கின்றது. இதுதான் அடிப்படை சிக்கலாகவும் இருக்கின்றது. இது இப்படி இருக்க, கியூபாவினுடைய தலைநகர் ஹவானா, இரண்டாவது பெரிய நகரம் சாண்டியாகோ டி கியூபா ஆகியவற்றை உளவறிவதற்கு அமெரிக்காவினுடைய அதிநவீன விமானங்கள் பரப்பெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. கியூபாவினுடைய கடற்கரையில் இருந்து 64 கிலோமீட்டர்கள் தொலைவில் இவர்கள் பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய உளவறையும் 2 நவீன விமானங்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றன. ஒன்று P-8A பொசிடான், 2 RC-135V ரிவர்ட் என்கின்ற 2 அதிசக்தி வாய்ந்த விமானங்களும் கியூபாவினுடைய இந்த நிலையை துப்பறுகின்றன. கியூபாவினுடைய ஆட்சியை விரைவாக வெனிசுலா போல வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சியை இவர்கள் எடுக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் நாடொன்றின் அதிகாரத்தை வீழ்த்த முயற்சி எடுப்பதன் மூலமாக ரஷ்யா சீனாவை உருவேற்றி விட முயற்சி எடுக்கின்றார்கள். எப்படி ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவை ஈரான் குளத்தில் தள்ள பார்க்கின்றதோ, அதுபோல கியூபா விவகாரத்தில் கை வைத்து அவர்கள் இருவரையும் இந்த குளத்தில் தள்ளுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கின்றார். சர்வதேச நாடுகளினுடைய இந்த போட்டியில் சிறிய நாடுகள் பெரும் பிரச்சனையை சந்திக்க போகின்றன என்பது இதனுடைய கருத்தாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்து, இந்தியா என்கின்ற பெரிய தேசம், அதிகமான பிள்ளைகளை பெற்ற ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை பஞ்ச காலத்தில் எப்படி பாதுகாப்பது என்று தெரியாத நிலை போல இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.